Hi friends, Dharun Digital Pixel. இன்னைக்கு வீடியோட கண்டென்ட் என்னன்னு பார்த்தோம்னா பில்டிங்கில் ஜிக்ஜாக் லைன் வித்து டிராப்பிங். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிக்ஜாக் டைப்லேயும் டேட்டா லைன் கொடுக்கலாம், பேரலாகவும் டேட்டா லைன் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அந்த ஜிக்ஜாக்ல எப்படி கொடுக்கறது, பேரலில் எப்படி கொடுக்கறது, ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ். நம்ம அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தலாம். பிக்சல் எல்இடி வேணும், பிக்சல் எல்இடி அன்பாக்ஸ் பண்ணிடலாம். நமக்கு முக்கியமானது பார்த்தீங்கன்னா பிக்சல் எல்இடி. அந்த பில்டிங்கில் வந்து ஜிக்ஜாக் டைப்பில் லைன் கொடுக்கறது வித் இதுலேயே இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பவர் லைன். மேபி நிறைய பேர் போடுறவங்க பார்த்தீங்கன்னா பவர் லைன் ப்ராப்ளம் இருக்குங்கிறாங்க எனக்கே. ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணி கேட்டிருக்காங்க பவர் லைன் பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி பவர் லைன் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வீடியோ ஒன்று போடலாம். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, முடிஞ்சால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக்சல் எல்இடிக்கு ப்ரோக்ராமிங் வித் டிசைன்ஸு எல்லாமே நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கரூர் தான். கரூர்லேருந்து ஜஸ்ட்டு கரூர் சிட்டியிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ப்ரோக்ராமிங் வித் டிசைன்ஸ் வேணுன்னா என்னோடய சேனல் அபவுட் செக்ஷனில் இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு மானிட் தெரியும்னு நினைக்கிறேன், நான் காட்டுறேன். என்னோட அபவுட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா பிக்சல் ஆல் ஒர்க்கு மை கான்டாக்ட் நம்பர் சொல்லி போட்டு வச்சுருக்கேன், பார்த்துக்குங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். Audio Jungle. ஃப்ரெண்ட்ஸ் பிக்சல் எல்இடி எடுத்துங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன பண்ணுறீங்கன்னா எடுத்தோடனே நம்ம பிக்சல் எல்இடி அவுட்லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், பிக்சல் எல்இடியில் இதாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவுட்லைன் இதாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவுட்லைன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கேமராவில் காட்டுறேன் பாருங்கள். இது அவுட்லைனு. இதில் வந்து நம்ம என்னென்ன லைன் எடுக்கணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை கீழே போட்டுடலாம். ப்ளஸ் ஒரு லைனுங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ளஸ்ஸையும் டேட்டாவும். இதில் உள்ள லைன்லாம் சொல்லிடுறேன். ரெட் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு, க்ரீன் பார்த்தீங்கன்னா டேட்டா, ஒயிட் பார்த்தீங்கன்னா மைனஸ். இப்போ வந்து நம்ம இதில் என்னென்ன கொடுக்க போகிறோன்னா ப்ளஸ்ஸு ஒரு லைனும் டேட்டா ஒரு லைனும், ஒரு ஒயர் ஒன்று எடுத்துங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஒயர் எடுத்துக்கிறேன். இந்த எல்லோ கலர் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிப்பை வந்து கட் பண்ணிடுறீங்க. முடிஞ்ச வரலும் கிளிப்பை வந்து யாரும் கட் பண்ணாதீங்க. லைன் ஒருத்தங்களை செஞ்சே தராங்கிறப்ப அதை கட் பண்ணாதீங்க. அவங்க வந்து அடுத்து 2 செட்டாக போடுறப்ப பார்த்தீங்கன்னா லைன் கீழே உட்காந்துட்டு மறுபடியும் லைன் அடிக்கிற மாதிரி இருக்கும். இதே வந்து நம்ம சிங்கிள் பேரலாகவும் போட்டுக்கலாம், ஜிக்ஜாக் டைப்லேயும் லைன் கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்துங்க, ப்ளஸில் ஒரு லைன் அடிச்சிங்க. எப்படி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கேமராலே காட்டுறேன் பாருங்கள். தெரியுதுங்களா, கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இதில் ஒரு லைன், ஏன்னா நான் பிக்சலை வந்து கட் பண்ணலைங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டெமோ பிக்சலு, அதாவது டெமோக்காக நான் வச்சுருக்கேன், கட் பண்ணல. என்கிட்ட பில்டிங்கு போட்ட பிக்சல் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபங்க்ஷனில் இருக்குது, எதுவுமே ஒன்றும் கையில் அவைலபிள் இல்லை. சரி நீங்கள் ஃப்ரீயாக இருக்குமே இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்றதாங்க ஃப்ரெண்ட்ஸ் போடுறேன். அதே மாதிரி டேட்டாவும் கட் பண்ணாதீங்க, முடிஞ்சவங்களும் கட் பண்ணாதீங்க. கட் பண்ணாமல் இப்படியே அடிச்சிக்கங்க. நீங்கள் 2 செட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா டாப்லேயே இந்த லைனை நீங்கள் கழட்டி விட்றணும். அதோடைய டீட்டெயில்னு சொல்கிறேன். கீழே அவுட்லைனில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க்கு. அதாவது ப்ளஸ்ஸு டேட்டா இதை மட்டும் கொடுத்துங்க. அப்படியே பிக்சல் எல்இடியை மடித்து எப்படி அடிக்கணும்னா ஒரே ஒரு டேட்டா மட்டும் போட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ப்ளஸ் லைனில் எல்லோ ஜாயின் பண்ணிட்டேன். வித் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஒயரு இன்னொரு ஒயர் வச்சுருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வேறு ஜாயின் பண்ணிக்கங்க. நான் ஜாயின் பண்ணலை, ஏன்னா நான் செட்டை வந்து இது டெமோக்கோசரம் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நான் ஜாயின் பண்ணல. இதை வந்து இந்த 2 லைனையும் நம்ம கடைசி இன்னும் வருது பார்த்தீங்களா, அங்கே வரலும் கொண்டு போகணும். இதை மடித்து இதோட லைன் எப்படி வருதுங்களோ பார்த்து அதை அப்படியே மடித்து நீங்கள் கயிறு போடுற மாதிரி இருந்தால் கூட போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்கே பாருங்கள் கயிறும் வச்சுருக்கேன், கயிறும் போட்டுறேன். முடிஞ்ச வரலும் பிக்சலில் வந்து நிறைய லைன் சேர்த்தாதீங்க. சேர்த்துனீங்கன்னா வச்சுங்களேன் ரொம்ப அசிங்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஒயர் போடுறப்பே 1.5 போட்டோம்னாலே போதுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
டேட்டாவுக்கு வந்து நம்ம கயிறு போடணும்னு நமக்கு தேவையில்லை. இங்கே பாருங்கள், அவங்க மொத்தம் ப்ளஸ் கொடுத்தாச்சு, டேட்டாவும் கொடுத்தாச்சு. நான் லைன் கட் பண்ணாமல் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இதுக்கு முன்னாடியே சொன்னேன் எப்படி என்ன ரீசன்னு. இந்த மாதிரி கொடுத்தோடனே லைன் டேட்டா அதாவது டேக் அடிக்கிறப்ப பார்த்து அடிங்க. இங்கே பாருங்கள், ஒரு கயிறும் கொடுத்துருக்கேன். இப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு செட்டு வேணாலும் அடித்து காட்டுறேன் பாருங்கள். இப்படி எடுத்துங்க, கடைசியாக அந்த ஒயருக்கு பின்னாடி வர மாதிரி அடிச்சுங்க. முடிஞ்சவங்களும் கொஞ்சம் நல்லா நீட்டாக அடிச்சுங்க. இப்படியே வச்சு மடித்து இன்னொரு டேக் நல்லா இழுத்து பிடிச்சிங்க. இழுத்து பிடிச்சி அடிச்சிங்கன்னா கயிறு நீங்கள் ஆட் பண்ணுறனாலும் பண்ணலாம். மேபி நாங்கள் செஞ்சு தர ஃபிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கயிறு நாங்கள் ஆட் பண்ணுறதில்ல. 1.5 ஒயர் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் போடுறோம். அதனால பார்த்திங்கன்னா நாங்கள் கயிறு போடுறதே இல்லை. ஏன்னா ஒயர்லேயே தானே கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறனால இன்புட்டில் சொல்லிடுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்புட் அதாவது இன்சைடு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம அவுட்லைனில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன்று டேட்டா ஒன்று எடுத்துருக்காங்களா, இங்கே கொண்டு வந்து லைட்டாக சீவி விட்டுங்க. நான் சீவலைங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சொல்லி தான் காட்டுறேன். இதை லைட்டாக சீவி விட்டு அங்கேருந்து அவுட்லைன்லேருந்து வரக்கூடிய ஒரு ஒயரை கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணிடுங்க. ப்ளஸில் அங்கே கனெக்ட் பண்ணிங்கன்னா அதே மாதிரி ப்ளஸில் ஜாயின் பண்ணிடுங்க. டேட்டா கொண்டு வந்து கடைசியாக விட்டுருங்க. டேட்டா எதுவும் கட் பண்ண வேணாம். முடிஞ்சவரையில் இங்கேயும் கிளிப்பை கட் பண்ண வேணாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்லைன்லேயே நீங்கள் கிளிப்பை கட் பண்ண வேணாம். கிளிப்பு வந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் இம்பார்ட்டன் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாளைக்கு போயிட்டு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஜிக்ஜாக், ஒரு இடத்துல அமௌண்ட் தருவாங்க, அதனால நல்லா டிசைனாக போடுங்கம்பாங்க. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பேரலாகவே போட்டுடலாம், அமௌண்ட் கம்மியாக கேட்பாங்க. அப்படிங்கிறப்ப பேரலாகவே போட்டுடலாம். அப்படிங்கிறப்ப நம்ம ஆல் இன் ஒன் யூசேஜ் தான் இது. ப்ளஸ்ஸையும் மைனஸையும் டாப்பில் நம்ம ப்ளஸ் மைனஸ் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அதில் கனெக்ஷன் பண்ணிங்க. இது ப்ளஸ்ஸு தெரியும் பாருங்கள், திருப்பி காட்டுறேன். இது ப்ளஸ்ஸு, இது மைனஸுங்க ஃப்ரெண்ட்ஸ், தெரியும்னு நினைக்கிறேன். இதை கனெக்ஷன் பண்ணிங்க. கனெக்ஷன் பண்ணிங்க. அடுத்து இன்னொரு டீட்டெயில் சொல்கிறேன். இந்த அவுட்லைன் கேட்டிங்க பார்த்தீங்களா, எப்படிங்க நான் ஜிக்ஜாக் டைப்பில் போட்டா, அதாவது நான் வந்து செட்டை வந்து ஜிக்ஜாக் டைப்பில் போட்டுறேங்க. போட்டோன்னே நான் எப்படிங்க பேரில் இப்போ கொடுக்குறேன், ஒரு ஃபங்க்ஷனில் பேரில் ஒரு 2 செட்டு இருக்கிறேன், டாப்லேருந்து கீழே வரல ஒரு 2 செட்டாக இருக்கிறேன் அப்படின்னா, இந்த கிளிப்பில் வருது பார்த்தீங்களா டேட்டா, இந்த கிளிப்பில் வர டேட்டாவை கட் பண்ணவெல்லாம் வேணாம். இந்த கிளிப்பை மட்டும் ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா போதும். 1x100க்கு ப்ரோக்ராம் வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு இந்த இதை வந்து நீங்கள் கட் பண்ணவெல்லாம் வேணாம். டாப்பில் நம்ம ஜிக்ஜாக்கில் போட்டோம்னா டாப்பில் கொடுப்போம். அந்த ஜிக்ஜாக் லைன் கனெக்ஷன் எப்படி பண்ணுறனோ அடுத்த வீடியோ நான் போடுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது ஃபேஸ் காட்டி ஃபஸ்ட்டு வீடியோ அப்படிங்கனால ஒரு சின்ன ட்ரையல் டெமோ தாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். ஃபேஸ் காட்டி ஒரு வீடியோ போட்டு பார்க்கலாம் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் போடுறேன். இதோடைய அவுட்டு வந்து பார்த்திங்கன்னா, இது இப்போ நான் வச்சுருக்கிறது அவுட் கிளிப்பு. இந்த கிளிப்பில் அவுட்லைன் வர கிளிப்பை கொண்டு போய்ட்டு நம்ம கடைசியில் 2வது செட்டில் இன்னு கொடுப்போம், செகண்ட் செட்டு இன்னில் கொடுப்போம். அங்கே வந்து நம்ம அப்படி கொடுக்க தேவையில்லை. அடுத்து ஒரு 100 செட்டு போடுறாங்களா, என்கிட்ட ஃபிக்ஸலும் வேறு எது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு செட்டு தான் இருக்குது. இந்த கிளிப் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஒரு 2வது செட்டுன்னு எடுத்துங்க உதாரணத்துக்கு. இந்த கிளிப்பை கொண்டு போய்ட்டு கனெக்ஷன் பண்ணி விட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. ஒரே பேரல் தான், 1x100 ஒரே லைனாக தாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகும். நமக்கு பவர் சப்ளை இங்கே கொடுத்துட்றோம் பார்த்தீங்களா, அப்படிங்கிறனால நமக்கு இங்கேயும் போகும். இதே நீங்கள் அடுத்த செட்லேயும் நீங்கள் பவர் லைன் கொடுத்துருப்பீங்க. இப்போ நான் சொல்லி தந்த மாதிரி பவர் லைன் போடுறீங்கன்னா அடுத்த செட்லேயும் நீங்கள் கம்பல்சரி பவர் லைன் கொடுத்துருப்பீங்க. டாப்லேயே அதை என்ன பண்ணுறீங்கன்னா, இதையும் அதையும் லூப் பண்ணிடுங்க. முடிஞ்சு வரலாம் லூப் பண்ணிடுங்க. அதாவது கடைசி அவுட்டில் எடுத்துருப்போம் பார்த்தீங்களா, கடைசி அவுட்டில் இங்கேருந்து எடுத்துருப்போம் பார்த்தீங்களா, இங்கேருந்து அந்த லைனையும் இங்கே இதில் வர அவுட்டையும் தூக்கி நீங்கள் ஒரே இதாக கொடுத்துருங்க. அதாவது 2ஐயும் மெர்ஜ் பண்ணிடுங்க. அதாவது 2ஐயும் ஒன்றாக்கிடுங்க. கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா, இல்லைங்க எனக்கு இதில் இன்னில் வந்து பவர் லைன் வரும், நான் அந்த பவர் லைன்லேருந்து எடுத்து கொடுத்துருங்கலாம் கொடுக்காதீங்க. அதில் கொடுக்கவே வேணாம். இந்த கிளிப்லேயே அதுக்கு பவர் போயிடும். சாரி, உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த கிளிப்லேயே அடுத்த செட்டுக்கு பவர் போயிடும். கடைசியில் இந்த அவுட்லைன்லேருந்து வரக்கூடிய இதை மட்டும் தூக்கி இங்கே வருது பார்த்தீங்களா, மேலேயே லைட்டாக ப்ளஸ்ஸை மட்டும் சீவி விட்டு இந்த இடத்துல கொடுத்துருங்க. இங்கே கொடுக்கனாலும் கொடுக்கலாம், இல்லைன்னா அடுத்த செட்டோட இன்னும் வரும் இந்த இடத்துலையும் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கம்பல்சரி எனக்கு 50 பல்ப் வரணும், இந்த ப்ராப்ளம் இல்லை. 2 செட்டு போடுறப்ப கம்பல்சரி மேபி கீழே ஒரு எஸ்எம்டிஎஸ் வச்சு தான் ஆகணும்னு நினைக்கிறேன். 50 பல்ப்பு, அதாவது 1x50ங்கிறப்ப எனக்கு பவர் லைன் ப்ராப்ளம் எதுவும் வரல. நான் செக் பண்ணியிருக்கேன். என்னுடைய வீடியோவில், என்னோடய சேனல்லே வீடியோ இருக்குது.
போய் பாருங்க. ஒரே ஒரு எஸ்எம்டிஎஸ் தான் வச்சு ரன் பண்ணியிருக்கேன். பில்டிங் டிசைனு ஒரே ஒரு எஸ்எம்டிஎஸ் தான். எனக்கு கீழே வரலாம் பவர்லாம் ஃபுல்லாக போகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதேமாரி நான் ஒரே லைன் தான், ஒரே சைடு தான், அதாவது லெஃப்ட் சைடில் மட்டும் தான் எஸ்எம்டிஎஸ் வச்சுருந்தேன். அதை கொண்டு போய் ரைட் சைட்லேயோ இல்லை சென்டர்லேயோ வைக்கல. லெஃப்ட் சைடில் சென்டரில் வைக்கல, லெஃப்ட் சைடில் ஒரே ஒரு இடத்துல வச்சு ஃபுல்லாக நான் ஒரு 50 அடிக்கு லைன் போட்டேன். 2.5 ஒயர் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு நான் லைன் போட்டு செக் பண்ணி பார்த்ததில்ல. எனக்கு 100 ஆம்ஸ் எஸ்எம்டிஎஸ் பக்காவாக லைன் போச்சு. T1000 கண்ட்ரோலர் தான். சேம் நான் இப்போ சொன்ன அதே கான்செப்ட் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப சொல்கிறேன், இந்த மாதிரி லைன் கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு 100% ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுடைய சப்போர்ட் நம்மளோட சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் வேணுங்க ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சவரை நம்மளோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.